சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்த பாடல் படிக்கலாம். விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்ட வெளி நன்னி துஷ்ட இருளாம் களையை களைந்து பின் பார்த்தேன் ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்டீலன் தோழி விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்ட வெளி நன்னி துஷ்ட இருளாம் களையை களைந்து பின் பார்த்தேன் ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்டீலன் தோழி சங்கர சங்கர சம்போ. விளையும் சிவானந்த பூமி, சிவ ஆனந்தம் விளையும் பூமி, மோக்ஷ பூமின்னு அர்த்தம். சுருக்கமாக சொன்னால் மோக்ஷ பூமி. மோக்ஷத்தை அடைந்தால், பந்தத்திலிருந்து மோக்ஷம் அடைந்தால் பரமானந்த பிராப்தியை அடையலாம். பந்த மோக்ஷம், பந்தத்திலிருந்து மோக்ஷம் அடைந்தால் பரமானந்த சுகத்தை பெறலாம். அதாவது இவர் ஒரு வர்ணனை பண்ணுறார். அதாவது ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நல்ல பயிரெல்லாம் விளையும். அதை போய் நாம் கொஞ்சம் அது சுற்றி புதராக மூடி கிடக்கு. இப்போ ஒரு இடத்துல நல்ல இடங்கள்லாம் இருக்குது. இந்த ஆசிரமம் அப்படி தான் இருந்தது முதல்ல. எங்கே பார்த்தாலும் புதராக கிடந்தது. இந்த பாறை கீரையெல்லாம், இந்த பாறையிலாம் இப்போ ஏறி உட்காந்துருக்கீங்களா, இப்படியா இருக்க முடியாது. ஒரே புதராக மண்டி கிடக்கு. எத்தனை தடவை இந்த புதரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரே புதர். அப்போ அந்த இடத்துல நம்ம அதில் அங்கே அந்த பாறை இருக்குது. இப்படி உட்காந்து பார்த்தா நல்லா மலைகள்லாம் அழகாக தெரியும், பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்கும். காலம்பரை காட்சி, பறவைகள்லாம் நல்லா போகிறத பார்க்கலாம். அப்புறம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு, நாங்கள் இருக்கிற புதரெல்லாம் களைய வேண்டியிருக்கு. அப்புறம் உட்காந்தா ஒரே ஆனந்தமாக இருக்குது. இந்த பாறையில் காலம்பரை 6 மணிக்கு 7 மணிக்கு உட்காந்துருந்தா அப்படியே தியானம் பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் அவர் சொல்கிறார், பிரம்மானந்தம் இருக்கு, விளையும் சிவானந்த பூமி. சிவானந்தம் விளையும் பூமி மோக்ஷ பூமி. சுருக்கமாக சொன்னால் இங்கே விளையும் பூமிங்கிறதுலாம் தாத்பரியம் இல்லை, மோக்ஷத்தை அடைவதற்காக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சிவானந்தம், சிவம்னா மங்களம்னு அர்த்தம், ஆனந்தம்னா ஆனந்தம். ஆனந்தத்தை எப்படி சொல்கிறது, ஆனந்தம்ங்கிறது சுகம். அதான் சிவ ஆனந்தம் அப்படின்னு சொன்னால் இது விஷய சுகம் இல்லை, இது பிரம்ம சுகம், பிரம்மானந்தம். பிரம்மானந்தம், சிவானந்தம், ஆத்மானந்தம், நித்யானந்தம், சதானந்தம் எல்லாம் ஒரே அர்த்தம் இல்லை. சிவ ஆனந்தா, சிதானந்தா, சிவானந்தா எல்லாம் சப்தந்தான் பேதமே தவிர அர்த்த பேதம் கிடையாது. சிவஷ்ட அசௌ ஆனந்தஷ்ட, சிவமாகவும் அனைத்து உயிர்களுக்கு மங்களத்தை தருபவராகவும் ஆனந்தமாகவும் இருப்பவர், இருக்கிற வஸ்துன்னு அர்த்தம், பிரம்மன் அர்த்தம். அந்த வெட்டவெளி நன்னி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சிவானந்தத்தை அடைவதற்காக. சிவானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்னதுன்னா அசிவானந்தந்தான். எல்லாம் அமங்களகரமான ஆனந்தந்தான். விஷயானந்தங்களெல்லாம், லௌகிக ஆனந்தங்களெல்லாம் நம்ம விவகாரத்தில் என்னெல்லாமோ படித்து அப்பப்போ சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமே, அல்ப சந்தோஷம். அல்ப சந்தோஷத்தை தினம் தேட வேண்டியிருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம்.
தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.